ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி. அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அல்லது எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கறதுட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குரு பகவான்னா என்ன, குரு பகவானுடைய காரகத்துவம் என்ன, குரு பகவானுக்கு உண்டான அமைப்புகள் என்ன, குரு பகவானுக்கு உண்டான ஆதிபத்தியம் என்ன, குரு பகவானுக்கு உண்டான அடிப்படை சிறப்புகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன். அதற்கப்புறம் இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் குரு பகவான் அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம், எதிரி ராசிகளுக்கு கூட அணுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு. இந்த மாதிரியான சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், இந்த குரு பகவானுக்கு உண்டான சொந்த வீடு அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனம் ராசியும் தனுசு ராசியும் குரு பகவானுக்கு சொந்த வீடாக, அதாவது ஆட்சி வீடாக சொல்லப்பட்டிருக்குது. இதே குரு பகவானுக்கு கடகம் ராசி உச்ச வீடாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த குரு பகவானுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு, எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது 16 வருஷம். இந்த 16 அப்படிங்கிற சூட்சமத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் சுபகாரியம் பண்ணும் பொழுது வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க வாழ போகக்கூடிய வயசு பசங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லுகிற அந்த வாழ்த்துல பார்த்தீங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நமக்கு சொல்லுவாங்க. 16 பெற்று அப்படிங்கிறத யதார்த்தமாக பார்க்கும் பொழுது, எதேச்சியாக பார்க்கும் பொழுது 16 வகையான, அதாவது 16 வகையான குழந்தை செல்வங்களை பெற்று நம்ம நல்ல முறையில் வாழணுங்கிற விஷயத்தை பெரியவங்க வாழ்த்து சொல்கிறதாக நமக்கு புலப்படும். ஆனால் உண்மை அதுவல்ல. 16 வகையான செல்வம், அதாவது சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய வறுமை இல்லாத பெருமை, உடல் ஆரோக்கியம், கல்வி, அதற்கப்புறம் உத்தியோகம், அதற்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம், அதுக்கப்புறம் கௌரவமான வாழ்க்கை, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், இந்த மாதிரி பல்வேறு விதமான 16 வகையான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக இருந்து அந்த குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் இந்த 16 வகையான செல்வங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுத்துறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. குழந்தை பிறக்கலை அப்படின்னு கவலைப்படுறதை விட பிறந்த குழந்தை நமக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தொல்லை இல்லாத நல்ல குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னா எல்லை இல்லாத பாசம் இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு தொல்லை இல்லாத குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது முழுமையாக தேவைப்படுது அப்படிங்கிறது முதன்மையான விஷயம். அந்த வகையில் இந்த குரு பகவானுக்கு காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் அப்படிங்கிற பல்வேறு வகையான சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் மனம் அப்படிங்கிற 3 எழுத்து பணம் அப்படிங்கிற 3 எழுத்துக்கு கட்டுப்படுது அல்லது ஆசைப்படுது அல்லது அதிகபட்சமாக விரும்புது இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தனம் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. திரைகடல் ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உட்கார்ந்த இடத்திலேயே தன பண சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமளவு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். ஒரு மனுஷாளுக்கு சொத்து கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, பெருமை கிடைக்குது, பிரபல்யம் கிடைக்குது, பணம் கிடைக்குது அப்படிங்கிற அமைப்புகளை இதுவெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நியதிக்குள்ள, அதாவது நியாயமான வகையில் சொத்துக்கள் சேரக்கூடிய, நியாயமான வகையில் தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய, நியாய
முக்கியமான வகையில் கௌரவ சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கிறாரு. என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, பொதுவாகவே கடந்த கால பால தீபிகை சம்பந்தப்பட்ட சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருடைய ஜாதகத்தில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் ஏனைய கிரகங்கள் எப்படி வேண்டுனாலும் கெட்டு போயிருந்தாலும் இந்த குரு பகவான் ஒருவர் மட்டுமே நல்லா இருந்தார்னு வைங்களே, அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் இமாலய வெற்றி அப்படிங்கிற வெற்றியை தொட்டு தழுவ முடியுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு மனுஷன் பிறந்தார்னு வைங்களே, அவருக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துகிட்டு இருக்கலாம். பிறக்கும் போதே அழுதுகிட்டு பிறக்கக்கூடிய இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் அழுகாமல் நம்ம இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெருமையாக கௌரவமாக கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். குடும்பம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சபடி அமைச்சுக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாடணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். இந்த மாதிரியான சிறப்புகள், பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்த, அதாவது குரு பகவான் தான் இருக்கிற இடம் அப்படிங்கிறத விட பார்க்கிற இடத்திற்கு பார்வை அப்படிங்கிற பலம் அதிகமாக இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறதுனால இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு நல்ல இடங்களில் சுபஸ்தானங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பலம் அப்படிங்கிற சிறப்பான பலம் கிடைக்கிறதுனால இவ்வளவு சிறப்புகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.